அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ செஞ்சுருக்கிறது என்னென்னா, இயற்பியல் முறையில் மின்சாரத்தை வச்சு ஒர்க்கிங் மாடல்ஸ் 3 செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மின்னோட்டம். கரண்ட் அப்படின்றது நம்ம எதுலனா ப்ளஸ் ஆர் மைனஸ் பாசிட்டிவில் தான். அதனால தான் ஃபஸ்ட்டு மின்னோட்டம் அப்படின்றது எப்படி லைட் வருது அப்படின்னு ஒரு ஒர்க்கிங் மாடல் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் கட்டியிருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போலாம் மின்சாரம் நம்மளுக்கு நிறைய குறைபாடுகள் இருக்குது. அதை எப்படி சேவ் பண்ணுறது? இப்போ வாட்டர் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மழைநீர் சேமிக்கிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, தெருகளில் லைட் எப்போவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு நிறையா பவர்ஸ் வீணாகுது. அதுக்கு என்னென்னா, நம்ம பக்கத்தில் போகும்போது மட்டும் அந்த ஸ்ட்ரீட் லைட் எரியிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எல்இடி லைட்டில் லைட் எரியலை. இப்போ இந்த கார் மூவ் ஆனோன்னா அந்த லைட் எரியும். அப்போ நம்மளுக்கு பவர் மீதி இப்போ நம்ம யூஸ் பண்ணாத நேரங்களில் அந்த பவரெல்லாம் நம்ம சேவ் பண்ணுறோம். இப்போ திருப்பி அந்த காரை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லைட் எரியாது. அடுத்து 3வது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எப்போவுமே நார்மலாக என்ன சொல்லுவோம், தீ பற்றிருச்சு ஒரு இடத்துல அப்படின்னா அது அலர் அடிக்கும், நம்ம எந்திரிச்சு ஓடணும். எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாமல் அதுலேயே சில விபத்துக்கள்லாம் நடக்குது. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த தீ எரிஞ்சிட்டாலும் அதுவே அங்கே அணைக்கிற மாதிரி, அப்போல நிறையா விபத்துக்கள் எல்லாமே தவிர்க்கப்படுது. அதுதான் இங்கே ஒர்க்கிங் மாடலில் செஞ்சுருக்கோம். அதை இப்போ செஞ்சு காட்டும்.